பொங்கல் பண்டிகை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது தமிழர்களுடைய நன்றி உணர்வை பறைசாற்ற ஒரு நாள். மற்ற பண்டிகை எல்லாமே வேற ஒரு காரணத்துக்காக இருக்கும் அப்படின்னா, தமிழர்கள் நம்மளுடைய முக்கியமான ஒரு தொழில் விவசாயம். உழவர்களா இருக்கிற நம்ம, விவசாயிகளா இருக்கிற நம்ம, இந்த சூரியனுக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் ஒரு நன்றி சொல்ற ஒரு அழகான ஒரு சிறப்பான பண்டிகை தான் பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாள் எப்படி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, ரொம்ப ரொம்ப சிறப்போ, அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா பெருங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல எங்களுடைய தாத்தா 12 பிள்ளைகளை பெற்று, அப்பெல்லாம் பிள்ளை பேர் தான் ஒரு பெரிய செல்வம் அப்படின்னே சொல்லலாம். அந்த 12 பிள்ளைகளும் வேலை, படிப்பு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்களுக்கு போய் திருமணமாகி குழந்தைகள் பெற்று 4 தலைமுறைகளை தாண்டி குடும்பம் விரிவடைந்து ரொம்ப அழகாகவே அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், அவங்க எல்லாருமே பொங்கல் அன்னைக்கு நம்மளுடைய கிராமத்துல ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி பல வருடங்களா யாராளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அவங்க எல்லாருமே மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எங்களுடைய கிராமத்துல நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்தோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் நம்மளுடைய விளாக் டியூ சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய உறவுகளுக்கு இன்னும் பல ஆசைகள் இருக்குது இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி எங்களுடைய குடும்பத்துக்காக. அது எல்லாத்தையும் பற்றியும் அவங்க பேச விரும்புகிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டோட தலைமகள், இவங்களோட வயசு 90. இவங்க இந்த பொங்கலுக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய வார்த்தைகள் இந்த 2 நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். மிக 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 மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உறவினர்கள் எல்லாரையும் தனித்தனியாக சந்திக்கவும் குடும்பத்தோடு சந்திக்கவும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. சிறிய பிள்ளைகளை கொஞ்சி மகிழவும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இங்க சின்ன குட்டிகளை ஒன்று நிற்கிது, நின்று பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்சிய பார்க்குறீங்களா? இந்த பெருங்குடிங்கிறது எங்களுடைய பூர்வீக கிராமம். இதனுடைய எங்களுடைய தாத்தாவுக்கு அப்பா இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம். முக்கியமாக எங்களுக்கு மூத்த என்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த இல்லம். அதற்கு பக்கத்திலே நான் வரணும்னு விரும்பினேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அது இப்போ தான் இந்த வருஷம்தான் நிறைவேறினது. அதுவும் இந்த பொங்கல் நேரத்தில் எங்களுடைய உறவின் அனைவரும் வந்திருந்தாங்க. ஒரு 25-30 பேர். அதுக்கு ஏகப்பட்ட பேர், நூற்றுக்கணக்கான பேர் அவங்கவுங்க வெளியூரில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இரத்த பாசத்தோடு வந்த உறவுகள் இவங்கள் மத்தியில் இந்த வருஷம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இதை எங்களுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள்னு நாங்கள் நினைக்கிறோம். 250 வருஷம் இங்கே வாழ்க்கை கிறிஸ்தவ குடும்பமாக ஒரே குடும்பமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்துக்களும் எங்களோட ஒன்றா ஒற்றுமையாக சமாதானமாக எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அத்தனை குடும்பத்தும் நாங்களும் ஒருத்தராக இருந்துகிட்ருக்கோம். இந்த இதில் பொங்கல் பண்டிகை எங்களுக்கு பிடிச்சமான ஒரு பண்டிகை, விவசாயிகளின் திருநாள். அதனால் நாங்கள் அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம். வராத சில பேரை நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம். அது முக்கியமாக என்னுடைய இந்த வீட்டில் பிறந்த என்னுடைய நாத்தனார்களை ரொம்ப நினைக்கிறேன். அவங்க வந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக. எங்கள் பெரிய அத்தாச்சி பெரிய நாத்தனார் மட்டும் வந்திருந்தாங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக, இந்த வருஷத்தை போல் எந்த வருஷமும் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடினதில்லை. இந்த 24வது வருஷத்து பொங்கல் எங்கள் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து, பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து இந்த பொங்கலை நாங்கள் முதல் இந்த வருஷம் கொண்டாடியிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து இந்த பொங்கல் இது மாதிரி இதை விட இன்னும் அதிகமாக மக்கள் சேர்ந்து சந்தோஷமாக அடுத்த வருடம் கொண்டாட வேணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு. எல்லா உறவினர்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. இன்னும் வருஷமும் அது மாதிரி வரணும், எல்லாரும் கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் இந்த இனிப்பான பொங்கலை எல்லாரும் சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்டோம். எனக்கு ஞாபகத்துக்குன்னா மோரார்லெஸ் ஒரு 10 வருஷமாக பண்ணியிருப்போமா. ஸோ 11th இயர்னு வச்சுக்கலாம். 25 பொங்கலை வந்தவங்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ என்னோட டார்கெட் வராதவங்க, சரியா, அவங்கள வர வச்சா
இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன். சரியா? இது எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஆமா, சூப்பரோ சூப்பர். அதான் எனக்கு ஆசை. மிகவும் சிறப்பாக அனைவராலும் கொண்டாடப்பட்டது. நாங்கள் சுற்றமும் சூழ இந்த பெருங்குடியில் வந்து வருடம் முழுவதும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் சமாதானமும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இங்கே சகோதரர்களுடனும் உற்றார் உறவினருடனும் சிறு பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடும் இணைந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். இந்த 3 நாட்களும் வருடம் முழுவதும் எங்களால் மறக்க முடியாத ஒரு திருநாளாகவே ஒவ்வொரு வருடமும் அமையும். சூப்பரா இருந்தது. அத்தைகளை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் இந்த டைம், மற்ற அத்தைகள். ஆனா ஜாலியா போச்சு. கேம்ப் ஃபயர் தான் ஹைலைட். டான்ஸ் ஹைலைட். 24 ஹவர்ஸ் சூப்பரா போச்சு. நான் ஒரு சண்டை கிட்ட எதுவும் இல்லாம இருந்துச்சு. ஆமா சொல்லு. 2024 பொங்கல் எப்படி போச்சு? சூப்பரா சிறப்பா போச்சு. 2 நாள் வந்து ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் போச்சு எல்லாருக்காகவும். இருந்தாலும் இப்ப கிளம்புறது ஒரு சோகமாகவும் இருக்கு இல்லையா, அதனால அதை சொல்றேன், சோகமா கலந்து சொல்றேன். திண்டுக்கல்ல 1000 வேலை இருந்தாலும் பெருங்குடியில எல்லாத்தையும் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ரொம்ப வருத்தமா போறோம். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது அப்படின்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்தோம். ஒரு சில மெம்பர்ஸை மிஸ் பண்ணுறோம். மிஸ் பண்ணுறதுனா வந்து கண்டிப்பாக இங்கேருந்து போகிறது தான். அதுவும் என்னோட நேட்டிவ். ஸ்பெஷலாக எங்களோட 3 ரோஸ்டர்ஸ் எங்களோட அத்தைங்களை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் வந்து நிறைய பேர் இன்னும் வராமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் இயர் வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணது என்னென்னா எங்கள் ஃபேமிலி வந்து எப்போவுமே இந்த மாதிரி எல்லா பொங்கலுக்குமே இப்படிதான் ஒன்றா நாங்கள் இருக்கோம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாளாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. 2 நாள் பொங்கலுக்காக வந்தோம். சூப்பராக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்ல ஃபுட், நல்ல அட்மாஸ்பியர், வில்லேஜ் வைப்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. நல்லா ஃபுல் ஃபன் பண்ணோம். 1 மினிட் கூட வேஸ்ட் பண்ணோம். செம்மையாக ஃபன் பண்ணோம். நெக்ஸ்ட் 2025 பொங்கலுக்காக ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் விஜே ஆதிராவை எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. That's why you are my செல்லக்குட்டி. சூப்பரா போச்சு. லாஸ்ட் டைம் வந்தோம். லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் வந்து ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் ஜாலியாக போச்சு. நன்றாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தர் ஆசீர்வாதமா வழி நடத்தினது ரொம்ப சந்தோஷம். 2024 பொங்கல் வேற லெவலில் இருந்துச்சு. இங்கேருந்து மனசு இல்லாமல் நேற்று போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். இன்னைக்கு பஸ் மாறி தான் போகணும் பெங்களூருக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஃபுல் ஃபன்னு, மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. விருப்பம் அது என்னோட அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, இப்படியே அது வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கணும். அதில் அது ஒரு சின்ன ஆசை. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இது இருக்க இருக்க எல்லாமே குடும்பங்கள் பெருகுது இல்லையா. தாராளமாக இருக்க இடம் நிறையா வீடு கட்டலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை அமெரிக்காவில் இரு, கனடாவில் இரு, ஆஸ்திரேலியாவில் இரு, சென்னையில் இரு, பெங்களூர்ல இரு, எங்கே வேணா இருந்துக்கும். என் மொத்த குடும்பமும் இங்கே வந்து சேரணும். அது பெருங்குடி குடும்பத்தோட அடையாளம். தீபா, ராஜேஷ், அத்வைதா, அர்ஜுன், நீங்கள் கட்டாயம் வரணும். இந்த சந்தோஷத்தில் நீங்களும் பங்கு பெறணும். இன்னும் வராத சுகன்யா, ஜெகதீஷ், ராஜேஷ், வனிதா, அபி, ஆல்ஸ்டன் எல்லாம் வரணும். எல்லாம் பெங்களூரில் இருக்கீங்க நீங்கள், அவங்க சிகாகோவில் இருக்காங்க, தீபா, எல்லாம் வந்து சேரணும். கனடாவில் இருக்கிற லீனாவை கூட நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம். அருளை நினைக்கிறோம். அவங்க பிள்ளைங்கள நினைக்கிறோம். எல்லாரும் அவங்க அம்மாவை நினைக்கிறோம். அவங்க எல்லாருமே இன்னும் சேர்ந்தா எங்கள் வீடே நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ 1 4 வீடு இருக்குது. இன்னும் பெருகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த வருஷத்துக்கு எங்களுடைய வர முடியாத எங்களுடைய உறவின் முறை மக்கள் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். முந்தியை விட இப்போ பெருங்குடி அதிக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ரோடு வசதியோ தங்கு வசதியோ நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இந்த விழாவை 3 நாட்களும் சிறப்பாக கொண்டாடணும் அடுத்த வருஷங்கிறது எங்களுடைய எல்லாருடைய விருப்பமும். அதை நீங்கள் உறவின் முறை மக்கள் நீங்கள் எல்லாரும் அடுத்த வருஷம் கலந்து இன்னும்
இந்த பெருங்குடியின் பெருமையே நீங்கள் நிலைநாட்டணும். உங்களுடைய வருகையின் மூலமாக தான் அது இன்னும் சிறப்படையும்னு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். நீங்களும் உங்களையெல்லாம் பார்த்தது நான் இதுவரையிலும் பார்க்காத மகள் உங்களையெல்லாம் நேரடியா பார்த்தது மிக 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டே நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள்கிட்ட கொஞ்சமாவது அன்பா இருங்க. கண்டிப்பா அந்த அன்பு பல மடங்கு உங்ககிட்ட திரும்பி வரும் அப்படின்றது தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்மளுடைய BE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.